ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சீரியல் சேனல். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனா வீடு வீடாக பூ கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு நபர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் எங்கே போனாலுமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பைக்கில். மீனா ஒரு வீட்டில் மாடியில் போய் பூ கொடுத்துட்டு கீழே வரையுமே அந்த நபர் மீனா கிட்ட பேசுகிறாங்க. மீனா கோவத்தில் பேசுகிறா. அந்த நம்பர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, நான் எங்கே போனாலும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, 2-3 நாளாக அப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்துவும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. யாருன்னு தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இனிமே அடுத்து வந்தால் சொல்லு, நான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அடுத்து பூ கொடுக்க கிளம்பிடுறாங்க. ஸ்ருதி ரவிக்கிட்ட ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, ஈவினிங் அங்கே போகலாம், நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ரவி சொல்கிறாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், என்னை விட எனக்கு வேலையாக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே ரவியும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸ்ருதி ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு நல்ல ட்ரெஸ்ஸாகவே இல்லை, என்ன ட்ரெஸ்ஸு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க. 2 பேரும் பேசி சில சண்டைகள் போடுறாங்க. திடீர்னு ரவிக்கு ஒரு ஃபோன் வருது ஆஃபீஸ்லேருந்து. இந்த மாதிரி ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு பக்கம் கொடுக்க வேண்டி இருக்குது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வரும். உடனே நான் பர்த்டே பார்ட்டிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகிட்ட சொல்லிவிட்டு ரவி கிளம்பிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பி போயிடுவாங்க. பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தாங்க. ஆனால் அங்கே கரெக்டான டைமில் ரவி ஃபுட்டு எடுத்துகிட்டு அந்த பக்கம் வராங்க அந்த பார்ட்டிக்கு. உடனே ஸ்ருதி இவங்கள பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஸ்ருதியும் ரவியும் வெளியில் போய் பேசுகிறாங்க. நான் கூப்பிட்டப்போ வரல, அவள் கூப்பிட்டப்போ வந்திருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இங்கே தான் ஃபுட் டெலிவரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. இவ்வளோ சொல்லியும் ஸ்ருதி கேட்கல, கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து மீனா பார்வதி ஆண்டி வீட்டுக்கு பூ கொடுக்க போகிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, இப்போ விஜய் என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா கேட்பாங்க. அப்போ நடந்ததை சொல்லுவாங்க. அப்புறம் இனி தன்னோட நகையை விற்று 2 லட்சம் கொடுத்தா அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க பார்வதி. இதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுது மீனாவுக்கு. இதனால் இதை விற்று அவங்க காசு கொடுத்துருக்கணும், என்ன நடக்க போகுது, மீனா ரோஹிணி தான் துட்டு எடுத்திருப்பாங்கிறத கண்டுபிடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத முழு எபிசோடை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.